ஜீவராசிகள் மீது அன்பு செலுத்த சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். எந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரிலையும் முஸ்லீம்ல கூட பிரபலமான ஹதீஸ். ஒரு விபச்சார தொழிலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு காட்டு வழியாக போகிறா. அங்கே ஒரு நாய் தண்ணீர் தாகத்தினால் அந்த ஒரு கிணத்தை சுற்றி சுற்றி வருது. கிணத்துல தண்ணி இருக்குது, ஆனால் அதுக்கு இறங்க முடியல. நாக்கு தாகத்தினால தவிக்குது, பாவம், தண்ணி இல்லை, அந்த கிணத்தை சுற்றி வருது. இது அந்த விபச்சார தொழில் செய்யக்கூடிய அந்த பெண் பார்க்கலாம், எவ்வளோ மோசமான தொழில், சமூக விரோத செயல், சமூக விரோத தொழில். அந்த தொழிலை செய்யக்கூடிய பெண்ணு என்ன பண்ணுறா, அந்த நாயினுடைய அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு அந்த நாயின் மீது இறக்கம் கொண்டு உடனே என்ன பண்ணா, தன்னுடைய காலனி, தன்னுடைய ஷூ மருந்து கொடுத்தது, அந்த ஷூவை ஒரு துணியால் கட்டி கிணறுக்குள்ளே இறக்கி அதுலேருந்து தண்ணி எடுத்து அந்த தண்ணி நாய்க்கு ஊத்துறா. அந்த நாய் நன்றியோடு குடிச்சிட்டு போயிடுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த விபச்சார தொழில் செய்யக்கூடிய ஒரு சமூக விரோத தொழில் செய்யக்கூடிய இந்த ஒரு மோசமான நடத்தை கொண்ட இந்த கெட்ட பெண்ணை அவள் செய்த இந்த ஒரு நல்ல காரியத்தினால் இறைவன் அவளை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பினான். அல்லாஹ் அக்பர். அப்போ எவ்வளோ விஷயம் பாருங்க, ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்காண்டி ஒரு விபச்சார தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்ணையே இறைவன் மன்னித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க.